சிற்றம்பலம். அகாரத்தின் மேலாக கணேசர் நிற்பார், அதிலே ஓர் கோணத்தில் உகாரம் நிற்கும். உகாரத்தில் வல்லபயாம் சக்தி நிற்பாள், ஒடுங்கியதோர் முனை ஒன்றில் கதலி பூவாய். உகாரமாய் முகம் கீழ் குண்டலியாம் சக்தி, பெண் பாம்பு போல் சுருட்டி சீறிக் கொண்டு உகாரமாய் சுழி முனை ஊடுருவி நிற்பாள், துரியதீதம் என்ற அவத்தை தானே. திருச்சிற்றம்பலம். அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலைஒளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. போகர் பெருமானாரின் 2ஆம் பாகம் தொடர்கிறது. போகர் பெருமானின் அருளை பெற்று பரிபூரணமாய் அனைத்து மக்களுக்கும் ஆசியை வழங்கும் அந்த போகர் பெருமானின் அருளை பெறுவோம். வாருங்கள். போகர் பெருமானாருக்கு குருமார்கள் எத்தனையோ, அதுபோல் சீடர்களும் அதிகம். புலிப்பாணி, கருவூரார், கொங்கணர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் முதன்மையான சீடர் யார் என்றால் புலிப்பாணி சித்தராவார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். முதன்மையான சீடர் புலிப்பாணி ஆவார். போகர் பெருமான் சீன தேசத்திற்கு சென்று சில மூலிகைகள் கொண்டு வருவதற்காக புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன் சீடர் புலிப்பாணியை அழைத்து, சீன தேசம் செல்கிறேன், குறிப்பிட்ட காலத்தில் நான் வரவில்லை என்றால் ஆகாய மார்க்கமாக வந்து என்னை அழைத்து வந்துவிடு என்று கூறிவிட்டு சீன தேசத்திற்கு சென்று அடைந்தார். பிறகு சில காலங்கள் ஆன பிறகு ஆகாய மார்க்கமாக சீன தேசத்திற்கு சென்று அடைந்தார் புலிப்பாணி பெருமான். அங்கு சென்ற குருவை கண்டபோது இவர் நம் குருதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு சில எதிரிகளால் பெருமானை எல்லாவித போதைக்கும் அடிமையாக்கி சுய நினைவை இழந்து அடையாளமே தெரியாத அளவிற்கு பெருமானார் உள்ளார். அதை கண்டு புலிப்பாணி கலங்க வந்தவர், புலிப்பாணி தான் என்ற நினைவு கூட சற்றும் இல்லாத போகர் பெருமான் தன் குருவை புலிப்பாணி பெருமான் முதுகில் சுமந்து ஆகாய மார்க்கமாக அழைத்து வந்துவிட்டார். பிறகு சுய நினைவை இழந்த பெருமானிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு அழைத்து வர, குரு சீடருக்கு கற்றுத்தர போய் சீடர் குருவுக்கு கற்றுத்தர வேண்டிய சூழ்நிலை அமைந்துவிட்டது. போகரிடம் புலிப்பாணி கூறுகிறார், பெருமானே, இந்த சிறியன் உங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டதே என்று. அதற்கு வருத்தம் வேண்டாம். எல்லாம் வல்ல ஈசனே பாலனிடம் உபதேசம் பெற்றார் அல்லவா? அதுபோல் எண்ணி இத்தருணம் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று போகர் பெருமானார் கூறினார். மீண்டும் அனைத்து வல்லமையும் பெற்று முருகப் பெருமானின் உபதேசத்தால் காலாங்கி வழிகாட்டுதல் படி 9 விஷத்தையும் அமுதம் ஆக்கி அந்த அமுதத்தில் முருகப்பெருமானின் சிலை வடிவமைத்து, ஒரு சிலை பழனியில், 2வது சிலை பூம்பாறை, 3வது சிலை மதிகட்டான் சோலை. இந்த 3ம் கொடைக்கானலை ஒட்டி இருக்கிறது. பழனியில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பூம்பாறையில் போனாலும் பார்க்கலாம் அவர் செஞ்ச சிலையை. மதிகட்டான் சோலையில் மட்டும் யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அது உள்ளே போனாலே மதியன்னாக்கா அறிவை ஃபுல்லாக இழந்துட்டு அங்கே சுயநினைவெல்லாம் இழந்துருவோம் அந்த இடத்துக்கு போனால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 இடத்துல அவர் செஞ்சு வச்சுருக்காரு. இந்த ஒரு இடம்தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பழனியில். இந்த 9 விஷத்தின் பெயர்கள்: 1 சாதிலிங்க ரசம்,
2 மனோசிலை, 3 அரிதாரம், 4 வீரம், 5 கந்தம், 6 பூரம், 7 வெள்ளை பாஷணம், 8 கௌரி பாஷணம், 9 தொட்டி பாஷணம். இந்த 9 விஷத்தையும் அமுதமாக்கி இனிவரும் காலங்களில் எவ்வித மனித குலத்திற்கும் எந்தவித நோயும் தாக்காமல் இருப்பதற்கு முருகப்பெருமானின் சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை அருந்தினால் நோய் பிடியிலிருந்து மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று கூறிவிட்டு ஆவினன் குடியில் பாலதண்டாயுத பாணியை பிரதிஷ்டை செய்துவிட்டு ஆவினன் குடியில் ஜீவ ஒடுக்கம் ஆகி இன்று வரை வரும் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார் பெருமான். காலாங்கியின் சீடர், 14 சித்தர்களின் ஒருவர், நவநாதாக்களின் ஒருவர், ரசவாத வித்தையில் தலைமைப்பதி, 7 லட்சத்தையும் 7000 ஆக்கிய சுருக்கிய மாமுனி போக மகரிஷி. அவரின் அருளை பெற்று பரிபூரணமாக நாம் எல்லோரும் நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலகத் தொண்டர்களின் வாழ்வில். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.